நம்ம எடுக்கிற அந்த திருவிருந்து 2 காரியங்களை நமக்கு போதிக்கிறது. ஒன்று, தேவனோடு கூட நமக்கு ஏற்படுத்தப்பட்ட உறவையும், இன்னொன்று தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை பலப்படுத்துகிற காரியத்தையும் அந்த திருவிருந்து நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கவனிக்கிறீங்களா? அதாவது நம்ம கையில் வாங்குகிற இந்த அப்பமும் திராட்சரசமும் ஆண்டுடைய சரீரத்தையும் ஆண்டுடைய ரத்தத்தையும் என்ன பண்ணுகிறது? குறிக்கிறது. அதன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு 2 காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? செய்து முடித்திருக்கிறார். அது என்ன பண்ணுகிறது? நமக்கு நினைப்பூட்டுகிறது. அதாவது தேவனோடு கூட உறவை என்ன பண்ணியிருக்கிறது? ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்ததாக அந்த அப்பமும் அந்த ரத்தமும் எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னா, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை என்ன பண்ணுகிறது? மேன்மைப்படுத்துகிறது. உறவு, ஐக்கியம் 2 காரியம். ரத்தத்தின் மூலமாய் சரீரத்தின் மூலமாய் நம்மளை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த உறவை, தகப்பன் பிள்ளைங்கிற உறவை என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் ஏற்படுத்தி கொடுத்துட்டார். சரியா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில ஏற்ற தாழ்வுகளை அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, மன்னிப்பதின் மூலமாய் அந்த ஐக்கிய குறைபாடை அவர் என்ன பண்ணுறாரு? சரிப்படுத்துகிறார்.